ஃபோக்கஸ் சூப்பராக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். ஏன் சீமானுக்கு ஜெயிக்கிற எண்ணமே இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்னா, அதுக்கு சீமான் தான் பெரிய எக்ஸாம்பிளாக நிற்கிறாரு. ஒரு செவிவெளி செய்தி ஒன்று இருக்குங்க. அன்னை தெரசா அவர்கள் ஆசிரமம் ஆரம்பிக்கும் போது ஒரு பணக்காரங்க கிட்ட போய் கையேந்தி என்னோட மக்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்பாங்க. உடனே அந்த ரிச் பர்சனு அந்த அன்னை தெரசாவோட கையில் எச்சில துப்பிடுவார். உடனே நம்ம அன்னை தெரசாவும் இது எனக்கு என் மக்களுக்கு ஏதாவது கொடுங்க, அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நிறைய பணம் கொடுத்து உதவினாருங்க. இதுக்கு பேரு தான் நோக்கம். இதுதாங்க நோக்கம். நான் செய்கிற செயலும் நான் பேசுகிற பேச்சும் என்னோட நோக்கத்துக்கு எந்த அளவுக்கு உந்துகோலாக இருக்குங்கிறது தான் இங்கே விஷயமே. சீமான் திரள் நிதி கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த திரள் நிதி கேட்குறப்ப சீமானுடைய நோக்கம் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு நீங்கள் இந்த பணம் கொடுத்தே ஆகணும், எனக்கு இந்த பணம் வந்தே ஆகணும், இந்த பணம் எனக்கு அவ்வளவு முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி கேட்பாரு. அப்படியே கையை கட்டிக்குவாருங்க. ஐயோ பால்வடிகிற முகங்க, நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான். ஏன்பா இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சி எங்கப்பா வச்சுருந்த, ஆனாலும் இது உலக நடிப்புடா சாமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முகத்தை வச்சுக்கிட்டு, அன்பு உறவுகளே, மாடுக்கு நான் ஃபுல்லு வாங்க போறேன். ஏன்னா ஃபுல்லு மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுல்லு வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுவும் நம்ம ரெமி பக்கத்துல இருக்கிற மலை இருக்குல்லங்க, மார்டின் மலை, சாரி தேனி பக்கத்துல இருக்கிற மலை இருக்குல்லங்க, அதை சொல்றதுக்கு ரெமி மார்டின்னு சொல்லிட்டேன். தேனி, ரெமி, மேகமலை, மார்டின், அந்த ஃபுல்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ரெமி மார்டின் ஃபுல்லு வாங்கணும். உறவுகளே காசு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரு. அவர் எப்படி கேட்பாருன்னு நீங்களே கேட்டுருங்க. என் அன்பு சொந்தங்கள், இயன்ற அளவு நிதி உதவி அளித்து திரள் நிதி திரட்சியில் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நான் இது எப்போனா, எனக்கு இந்த பணம் வேணும், பணம் எனக்கு ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா இது கேட்பாரு. அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட இப்படி ஏற்ற இறக்கம் கூட இருக்காது, இறக்கத்திலேயே தான் இருக்கும். ஒரு வார்த்தை ஹார்ஷா வரவே வராது. அதுவும் பிச்சைக்கார மாதிரி மூஞ்சி வச்சு கேட்குற அந்த அதை எப்படிதான் எங்கிருந்தான் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. இந்த ஃபேஸை பார்க்குறப்ப இந்த பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. சார், நான் படித்தவன், வேலை இருக்குன்னு சொல்லி இங்கே வந்துட்டேன், ஆனால் இங்கே வந்தால் வேலை இல்லை, திடீர்னு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் ஊருக்கு போகணும், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், சாப்பாடு காசு கூட வேணாம், ஊருக்கு போகிறதுக்கு மட்டும் காசு கொடுங்க சார், உங்களோட ஜிபே நம்பரு கொடுங்க, நான் அங்கே போய் அனுப்பி விட்டுறேன். அவ்வளவு பரிதாபமாக கேட்பாங்கல்ல, அதை விட பரிதாபமாக தான் சீமான் கேட்பா. அப்படி ஹை பிச்சு சவுண்டு இது எதுவுமே இருக்காது, இப்படியே தான் வரும். பொட்டுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா. அப்படி எதுக்காக? பணம். ஏன்னா பணம் முக்கியம்ல. இந்த பணம்ங்கிறது சுயநலம். ஆனால் பொதுநலத்துக்கு சீமான் இப்படி பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதுவும் நான் ஓட்டு கேட்குறப்போ பேசின பேச்சு இருக்கே, எனக்கு ஓட்டே போட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கூட நின்றுட்டு இருக்கிற புள்ள நகையெல்லாம் விற்று காசை கொடுத்துட்டு தான் இப்படி நின்றுட்டுருக்கு. பெரியார் மண்ணாவது சொரியார் மண்ணாவது, பெரியார்னு பேசுகிறவன் எனக்கு ஓட்டே போட வேண்டாம்டா. அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறேண்ணா, இப்போ தான் நகை விற்று போட்டு காசு எடுத்துகிட்டு வந்தேன், ஜெயிக்கணும்ண்ணா. உன் ஓட்டு எனக்கு தீட்டுடா, தேவையில்லை போடா, நீ போட்டா போடு, போடாட்டி போடா. அண்ணே எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்குதுண்ணே ஊருக்குள்ள, அதையும் கெடுத்து போடாதண்ணே, ஓட்டே விழுகாதுண்ணே, ஓட்டு எலெக்ஷன் வர வருது, நீ வாட்டுக்கு ஏதாவது பேசி வச்சிடாதண்ணே. அந்த புள்ள கதரும். அப்போதான் கீழே இருக்கிறவங்க ரோசம் உள்ளவங்க யோசிப்பாங்க, இவன் என்னடா ஓட்டு கேட்க வந்துட்டு நம்மளை காரி துப்பிட்டு இருக்கா, ஓ இவன் நம்மளை திட்டனா நம்ம இவனுக்கு போய் ஓட்டு போடணுமா? இப்படி ரோசம் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. அதை விட்டுருங்க. ஏன் இப்படி பேசுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏமாந்து இவன் நல்லபடியா ஓட்டை கேட்டு எல்லாரும் ஓட்டை போட்டு இந்த புள்ள, அதாவது இவன் கேண்டிடேட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா இவனுக்கு தான் அதில் சிக்கல். ஏன்னா இவனோட கட்சியின் நோக்கம்ங்கிறது ஓட்டை பெறுவது கிடையாது, ஓட்டை பிரிப்பது. இந்த அக்ரிமெண்ட் படி தான் அங்கே கையெழுத்தை போட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ அந்த கையெழுத்துக்கு அவன் விசுவாசமாக இருப்பான். ஓட்டு கேட்குறப்ப ஜெயிச்சிடக்கூடாதுன்னு கேட்பான், ஆனால் காசு கேட்குறப்ப கொடுத்தே ஆகணுங்கிற அளவுக்கு கெஞ்சுவான். அதுவும் எந்த ரேஞ்சுக்கு கெஞ்சுவாங்கிறதுக்கு அவனே நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கான். அதாவது விஜயலட்சுமி இவனுக்கு அனுப்பின ஆடியோவை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டால் கூட உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸே பணம் அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதா பாவம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உருக்கமாக பேசுமாமா.
ஆடாத விட ஊருக்கமாக தான் இவன் திரள்நிதி கேட்கும் போது பேசிட்டு இருக்கிறான். ஒரு தடவை கூட ஓட்டு கேட்குறப்ப இப்படி பேசுனதே கிடையாது. அதனால தான் சீமான் கட்சியில் கேண்டிடேட்டாக நிற்கிற உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் அந்த கட்சியின் வெற்றி வேட்பாளர்கள் அல்ல, நீங்கள் அந்த கட்சியுடைய டம்மி வேட்பாளர்கள். உங்களையெல்லாம் டம்மியாக நிற்க வச்சு தான் அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவன் ஜெயிக்கிறது கிடையாது, நீங்க யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது தான். உதாரணத்துக்கு என்ன ஒன்று சொல்லட்டுமா? முருகனும் சிவனும் நம்ம கடவுள். ஔவையாருக்கும் முருகனுக்கும் அவ்வளவு அறிவுபூர்வமான ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கான். முருகன் அவங்க அப்பனுக்கே கிளாஸ் எடுத்தவங்களாம். அவ்வளவு அறிவு சார்ந்த சமூகத்துல இருந்த நம்ம கிட்ட முருகன் பேரையும் மாத்தி சிவன் பேரையும் மாத்தி அறிவாளியா இருந்த ஔவையுடைய பேத்தி அண்ணம்மாள கை நாட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அண்ணம்மாள் படிச்சிடவே கூடாது அப்படிங்கறதுல அவ்வளவு உறுதியாகவும் இருந்திருக்காங்க. யாரு? சுப்பிரமணியனும் ருத்ரனும். அதுக்கப்புறம் வந்த இஸ்லாமியன் அண்ணம்மாள் படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, அவனுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நின்றுட்டு ஆண்டுட்டு போயிட்டான். அடுத்து வந்த ஆங்கிலேயன் அண்ணம்மாள் படிக்கட்டும், அவங்க மட்டும் ஏன் படிக்காம இருக்காங்கன்னு படிக்க விட்டாங்க. இவ்வளவு தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட அறிவு சார்ந்த வரலாறு. இப்ப படிச்சுட்டு இருக்கிற அண்ணம்மாள் கிட்ட இவங்க வந்து நம்மளோட இந்த தமிழ் மொழிய முருகன் தான் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அறிவோட இருந்த ஔவையங்க படிக்காம கை நாட்டான அண்ணம்மாளைங்க. இதுக்கிடையில முருக சுப்பிரமணியா மாதிரி எங்க ஓனாரு? நம்மளை ஏன் படிக்க வைக்கல, நமக்கு ஏன் தமிழை கொடுக்கல, நம்மளை ஏன் கை நாட்டா மாத்தினாங்க? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலே சொல்லாம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணம்மாள் கிட்ட வந்து உன் இறை முருகன் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. முருகனே போற்றிய மொழி தமிழ். உடனே அண்ணம்மாளும் சீமான் பேச்ச கேட்டு, ஆமா ஆமா இடையில நாங்க படிக்காம போனதுக்கு முருகன் காரணம் இல்ல, சுப்பிரமணியன் தான் காரணம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சீமா முன்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி சீமா முன்னாடியே போயிட்டு இருக்கிற அண்ணம்மாள் கிட்ட சீமான் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். எது? ஔவையின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுமா இல்ல அண்ணம்மாளின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுமாங்கிற கேள்வி வருது. அவன் என்ன சொல்றா? ஔவையின் பாரம்பரியத்தை அவன் லிஸ்ட்லயே எடுத்துக்கல, அண்ணம்மாளுடைய பாரம்பரியம் தான் இருக்கு, அதுதான் போதும்னு சொல்றான். நாத்து நடுவோம், மரம் ஏறுவோம், பானை செய்வோம், கல்லிறக்குவோம், மாடு மேய்ப்போம். இப்போ மாடுக்கு புல்லு வாங்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு வந்திருக்கான். அவனோட முப்பாட்ட பாரதின்னு ஒரு அம்பி இருக்காராமா. அந்த அம்பி நம்ம கிட்ட படிப்பை பத்தி பேசின விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? காலை எழுந்தவுடன் படிப்பாமா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அடுத்தது ஃபுல்லா கேமு விளையாடலாம். படி பாடு கேமு, அவ்வளவுதான். இப்படி இருந்துட்டா போது அப்படின்னு அந்த பாரதி எழுதி வச்சிருக்கா. அப்படி அந்த பாரதிய குருவா நினைச்ச எங்க கனக சுப்புரத்தினம் அவரைத்தான் திராவிடம்னு சொல்லணும். காலையில் படி, கடும்பகலில் படி, மாலை இரவு பொருள் படும் படி படி, படி 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 சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி. எங்கேயுமே படி பாடு ஓடுன்னு சொல்லவே இல்ல, படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அண்ணம்மாள் ஔவையாகும் வரை படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீமான் மாதிரியான ஆட்கள் நம்மளை என்னவா மாத்துறாங்கன்னா, பாரதி சொன்ன மாதிரி வந்தா போதும், ஏன்னா நம்மளாம் பாரதி மாதிரி இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனாலதான் ஃபுல்லு கேட்கிறப்போ பணிஞ்சு கேட்கிறான், ஓட்டு கேட்கிறப்போ எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். நாத்தாக்காவின் பாவ டம்மி வேட்பாளர்களே, சீமானுடைய அதாவது உங்க அண்ணனுடைய முகத்திரைய நல்லா பாத்துக்கங்க. இவன் ஒரு நாளும் உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஓட்ட கேட்கவே மாட்டான். டவுட்டா இருந்தா நீங்க உங்க அண்ணன் கிட்டயே போய் கேளுங்க. ஏன் ஃபுல்லுக்கு காசு கேட்கும் போது இப்படி கெஞ்சி கேட்குற? ஓட்டு கேட்கும் போது மட்டும் போட்டா போடு போடாட்டி போடா அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா நிதி கேட்கும் போது நீ அப்படி கேட்கணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவேன், நிதி கேட்குறேன், தேவைப்படுது, கொடுத்தா கூட கொடுக்காட்டி போன்னு சொல்லணும். அன்பு உறவுகளே, அந்த முசரக்கட்டையை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். பாருங்க, உலக நடிப்புடா சாமி. கொஞ்சம் கூட புன்னகையே இல்லாம அப்படியே பாவமா மூஞ்ச வச்சிருக்காங்க. அவன் அப்படித்தான் இருப்பான், ஏன்னா அது அவன் நோக்கம். நம்ம நோக்கம் நாம எல்லாரும் படித்து அறிந்து தெளிந்து புன்னகையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க புன்னகையோடயே இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.